இந்த வீடியோவில் விசுவலைசேஷன், அதாவது நம்ம காட்சிப்படுத்துதல்னு ஒரு பயிற்சி செய்வோம் இல்லையா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சீரியஸ் இருக்கும். இன்கேஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வெப் சீரிஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ தட் விசுவலைசேஷன் பற்றின டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு 4-5 இயர்ஸாக ஈர்ப்பு விதியை பற்றியும், நம்ம எண்ணங்கள் எப்படி வச்சுக்கணும், வாழ்க்கையில் தேவைகள் எப்படி அடையிறது, முதல் இலக்கை எப்படி அமைச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம். பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். விசுவலைசேஷன் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எண்ணத்துக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னோடய சந்தோஷம் அப்படின்றத உணர்வு பூர்வமாக தெரிவிக்கிற பயிற்சி அப்படின்றது விசுவலைசேஷன். இப்போது ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நிறையா இருக்குது. பேசிக் கிராட்டிடியூட்லேருந்து ரிப்பீட்டிஷன் ப்ராக்டிசஸ் நிறையா இருக்கும், எழுதுகிற பயிற்சிகளாக இருக்கும். அதை தாண்டி தான் விசுவலைசேஷன் இருக்கும். பட் நமக்கெல்லாம் என்னென்னா, ஃபேன்சியாக ஃபஸ்ட்டு யோசிக்கிற விஷயம்னா விசுவலைசேஷன் தான். இது எப்படியாவது பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்றது. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் கான்ஷியஸ்க்கு டிரெக்ஷனை சொல்லுது. என்னோடய லைஃப் எதை நோக்கி போகணும், எது என்னோடய இலக்கு, அதை அடைஞ்சால் என் லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு உங்கள் கான்ஷியஸ்க்கு இதுதான் டெஸ்டினேஷன், இந்த இடத்துக்கு தான் நீ போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்குற ஒரு பயிற்சி தான் விசுவலைசேஷன். ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஏன்னா இந்த ஈர்ப்பு விதியெல்லாம் நீ கற்றுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்கள் கான்ஷியஸ்க்கு உங்களுடைய டெஸ்டினேஷன் எதுன்னு சொல்ல தெரியல, இல்லை அதுக்கு உங்களால் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண வைக்க முடியல அப்படின்ட்டா மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. ஸோ விசுவலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். விசுவலைசேஷனுக்கு ஈக்குவலான பயிற்சி அப்படின்ற ஸ்கிரிப்டிங்னு ஒன்று இருக்குது, அதாவது ரைட்டிங் ப்ராக்டிசஸ். அதை பற்றி நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஈர்ப்பு விதின்னு நீங்கள் பார்த்தப்போ எல்லாரும் கவனித்த ஒரு விஷயம், நம்மளுடைய எதிர்காலத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும், விச் இஸ் விசுவலைசேஷன் ப்ராசஸ் தான். பட் நம்ம சேனலில் த்ரூ அவுட் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, விசுவலைசேஷன் இஸ் வெரி ரிஸ்கி. இப்போ இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிட்டேன். கான்ஷியஸ்க்கு டிரெக்ஷனை சொல்கிறது தான் விசுவலைசேஷன் சொல்லிட்டேன். இதுக்கு ரிஸ்க்கை சொல்லிடுறேன். விசுவலைசேஷன் இப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு ஆடி Q7 வாங்கணுன்றது தான் என் கோல். நான் அப்போது எடுத்த உடனே இமேஜினேஷனுக்குள்ளே போகிறேன். என்னால் என்ன அந்த ஆடி Q7க்குள்ளே என்னால் யோசிக்க முடியுது. நல்லா இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது. ஆனால் ஒரு வேளை நீங்கள் இந்த கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணாமல், பேசிக்காக எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணாமல், ஒரு நிலையில்லாத மனநிலையில் நீங்கள் இன்றைக்கி அந்த ஆடி Q7 இமேஜின் பண்ணும்போது என்ன ஆகுனா, நான் அந்த காரை பற்றி யோசிப்பேன். அதை நான் திங்க் பண்ணும்போது நடுவில் ஒரு கொஷின் வரும், அதுக்கு எவ்வளோ லோன் நம்ம போட வேண்டியது வரும், ஃபஸ்ட்டு நீ எலிஜிபிளாக அந்த லோன்லாம் போட்டினா, உனக்கு அந்தளவுக்கு பேசிக் கேஷ் இருக்கா, Q7 எடுத்தால் அதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் சர்வீசஸ்க்கு, நீ என்ன மைலேஜ் கொடுக்கணும் அதை எடுக்கிற. இன்னொரு கேள்வி வரும், நம்ம ஊருக்கு அந்த கார் முதல் செட் ஆகுமா. இந்த மாதிரி ஒரு விசுவலைசேஷனுக்குள்ளே போகும்போது உங்களுடைய கான்ஷியஸ் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக கதையை மாற்றி அதுலேருந்து கிளைகளையாக பிரிஞ்சு ஒரு விசுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முடித்த மாதிரி ஞாபகமே இருக்காது. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்காது. இமேஜின் பண்ணும்போதே பல கேள்விகள் வரும். இதுதான் விசுவலைசேஷன் இருக்கிற ஒரு டேஞ்சர். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கான்ஷியஸ்க்கு நீங்கள் நல்ல கற்பனை பண்ணுறீங்களா இல்லை கற்பனையில் பயத்தை உருவாக்குறீங்களான்னு தெரியாது. கான்ஷியஸ் என்ன சொல்லுது, நீ தான்ப்பா பாஸ், நீ எதை ரொம்ப அதிகம் யோசிக்கிறியோ, எதை எமோஷனல் எடுத்துக்கிறியோ அது வாழ்க்கையில் கொண்டு வருவாங்குது. நீங்கள் ஒரு தேவையை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. விசுவலைசேஷன் ஃபுல்லாக முடிக்க முடியாமல் அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, இல்லை எண்ணங்கள் சிதறிச்சு அப்படின்னா, நீங்கள் யோசித்த எல்லா தப்பான விஷயங்களும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ விசுவலைசேஷன் ரிஸ்கின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பேசிக் கிரவுண்டிங் ப்ராக்டிசஸ் பண்ணணும். நம்ம நிலையில்லாத மனதை வச்சுக்கிட்டு விசுவலைசேஷன் பண்ணக்கூடாது, ஸ்கிரிப்டிங் மாதிரி பயிற்சிகள் எடுக்கக்கூடாது. விசுவலைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ். அது ஈக்குவலாக அதில் பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பெருசாக எந்த பயிற்சியும் பண்ணாமல் கற்பனை மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் டெக்ஸ்ட் பார்க்கும்போதும் என்னங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் விசுவலைஸ் பண்ணுவேன்னு தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. நன்றி எழுதுவீங்களான்னு கேட்டால் இல்லை நான் மனசுக்குள்ளே நினச்சிப்பேன் அப்படிம்பாங்க. ஸோ விசுவலைசேஷன்றது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ், ஈக்குவலி டேஞ்சரும் கூட. தயவு செஞ்சு ஈர்ப்பு விதியை முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, இந்த பயிற்சியின் மேல் நம்பிக்கை வரணும்னு நினச்சிங்கன்னா எடுத்த உடனே விசுவலைசேஷன் பண்ணாதீங்க. அதுக்கு உங்கள் மனது பக்குவப்படணும். எப்படி இதை பக்குவப்படுத்திக்கணும்னு வேணால் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பேசிக்ஸ் அனுப்புகிறேன். அதையும் தாண்டி ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா என் பயிற்சியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நன்றி.